السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام صدق الله العظيم. அல்லாஹுவினுடைய அன்பும் அவனது மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கருணையே உருவான குருநாதர், காருண்ய நபிநாதர், ஆத்மீக வைத்தியர், பாவ நோயின் மருத்துவர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கண்ணியமானவர்களே, நோன்பு குறித்த சிறப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். நோன்பு வைக்க வேண்டிய கட்டாயத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். நோன்பின் சட்டதிட்டங்கள் என்னவென்று தெரிந்தால்தான் அதை நாம் சரிவர வைப்பது நமக்கு சாத்தியமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறினான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மேல் நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு முன்பு சென்ற சமுதாயங்கள் எப்படி நோன்பை நோற்றார்களோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு என்பது கடமை என்றான். முன்னொரு காலகட்டத்தில் நோன்பு எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்போ காலகட்டத்திலெல்லாம் இஃப்தார் வச்சதுக்கு பிறகிலிருந்து இஷா தொழுகையுடைய நேரம் வரையிலும் தான் உண்பார்கள், பருகுவார்கள். இஷா தொழுததற்கு பிறகிலிருந்து அவர்கள் நோன்பின் நியத்தை வைத்து நோன்பிற்குள்ளே சென்று விடுவார்கள். அடுத்த நாள் மக்ரீபு தொழுகை வரையிலும் அவர்கள் நோன்பாளியாகவே இருப்பார்கள். இரவெல்லாம் நோன்பாளி, பகலெல்லாம் நோன்பாளி. இப்படிப்பட்ட காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டம். அல்லாஹ்வும் மற்ற உம்மத்தினர்கள் எப்படி நோன்பை நோற்றார்களோ அதே போன்று நீங்களும் நோற்று கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் கூறியவுடனே சஹாபாக்களும் இப்படித்தான் நோன்பை நோற்றார்கள். ஒரு விஷயத்தை புரியணும். தொழுகை மாத்திரம்தான் மக்காவில் இருக்கும் பொழுது கடமையாக்கப்பட்டது, மிஅராஜினுடைய சம்பவத்திற்கு பிறகு. அதற்கு பிறகு ஜகாத் என்பது மதீனாவிற்கு வந்ததற்கு பின்புதான் கடமையாக்கப்பட்டது. ஜகாத்திற்கு பின்புதான் இந்த ரமதான் மாதத்தில் 30 நோன்பும் ஒருவர் நோற்க வேண்டும் என்கின்ற சட்டம் அமலுக்கு வந்தது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ சிறப்புகளை பற்றி இந்த ரமலானினுடைய மாதத்தில் சொன்னார்களே. குர்ஆனோடு சேர்த்து இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட 4 விதமான வேதங்களும் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதங்களினுடைய சுகுஃபுகள், ஏடுகளை கொடுத்த பொழுதும் அது இந்த ரமலானினுடைய 10ஆம் தேதியில் தான் என்று எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய மாதம் இந்த ரமதானினுடைய மாதம். நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனே எல்லா சகாபாக்களும் ஆர்வமோடு நோன்பு வைத்தார்கள். ஆனால் அவர்களினுடைய நோன்பு காலம் என்பது அதிகம். இஃப்தார் செஞ்சதுல இருந்து இசா தொழுக வரைக்கும் தான் சாப்பிட முடியும். இசா தொழுததற்கு பிறகிலிருந்து அடுத்த நாள் இஃப்தார் வரையிலும் நோன்பாளியாக எவ்வித உணவுகளையும் உட்கொள்ளாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப கைஸ் பின் ஹரமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், அவங்க ஒரு நாள் இஃப்தார் செஞ்சுட்டு எந்த விதமான உணவுகளையும் சாப்பிடாமல் தூங்கிடுறாங்க. கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு மிகைத்து விட்டது, தூங்கிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடுத்த நாள் செய்தி வருகிறது, கைஸ் பின் ஹரமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் மிக கடுமையான வேதனையில் அவர் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இஃப்தாருக்கு பிறகு எந்த விதமான சாப்பாட்டையும் அவர் சாப்பிடவில்லை, உணவருந்தவில்லை. ஆதலால் அவர் தூங்கிவிட்டதின் காரணமாக அடுத்த நாளும் அவர் நோன்பை வைத்து விட்டார். நோன்பு வைத்ததால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. மயக்கம் போடுகின்ற அளவிற்கு அவர் நெருங்கிவிட்டார். பெருமானார் இடத்துல சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் கூடி நின்றவரை பார்க்கிறாங்க, பெருமானாரும் பார்க்கிறாங்க. அவரை பார்த்து பரிதாபப்படுவதை தவிர்த்து பெருமானாருக்கும் ஒன்றும் செய்ய முடியல, மற்ற சஹாபாக்களுக்கும் இது செய்ய முடியல. காரணம் என்ன தெரியுமா? வஹி இறங்குனாதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை சொல்வார்கள். அப்ப வானத்துல இருந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருகை தருகிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. சாப்பிடுதல், குடித்தல் இதை விட்டு சஹாபாக்கள் தவிர்த்திருந்தார்கள். தன் மனைவிமார்களோடு அவர்கள் ஒன்று சேர்வார்களே, அதை விட்டும் அவர்கள் தவிர்த்திருந்தார்கள்.
நிறைய சஹாபாக்களால முடியல, தன் மனைவிமார்களிடத்தில் வீடு கூடுவதற்கு அவர்களால் முடியவில்லை. நிறைய கஷ்டங்களை அந்த சஹாபாக்கள் அனுமதித்தார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரினுடைய சமூகத்துக்கு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், நான் தவறிழைத்து விட்டேன் நாயகமே, நான் தவறிழைத்து விட்டேன் நாயகமே. பெருமானார் கேட்டார்கள், நீ என்ன தவறு செய்தீர்கள் உமர்? யா ரசூலல்லாஹ், நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய தருணத்தில் இரவு நேரம் எனது மனைவியோடு நான் ஒன்று சேர்ந்து விட்டேன் நாயகம். இந்த சஹாபாக்களை பார்க்கணும். தண்ணீர் இல்லாமல் தவித்த நிலையிலும் கூட தன்னிலம் அறியா பிறர் நிலத்தை காக்கக்கூடிய அந்த தோழர்கள், ஒரு கவளம் உணவு இருக்கும் பொழுதும் கூட உடனிருப்பவர் பசித்திருக்கும் பொழுது தான் மாத்திரம் வயிறார உண்ண வேண்டும் என்கின்ற தன்மை அல்லாதவர்கள் அந்த நபி தோழர்கள். மனைவி பக்கத்தில் இருக்கலாம், மகன் மடியில் இருக்கலாம், பணம் பாக்கெட்டில் இருக்கலாம், பிரயாணங்களுக்கு பயன்படக்கூடிய விலங்குகள் பார்க்கிங்கில் நிற்கலாம், கல்பில் அல்லாஹ்வை வைத்த அந்த சஹாபா பெருமக்கள், அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் சிரமத்திற்குள்ளாளாகிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, சாப்பிட முடியவில்லை, அவர்களால் குடிக்க முடியவில்லை, தன் மனைவிமார்களோடு அவர்கள் தன்னினுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை, தவித்து கொண்டு தத்தளிக்கின்றார்கள். பெருமானாரிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் கேட்டுட்டு அமைதியா தான் இருந்தாங்க. இன்னும் 2 சஹாபாக்கள் வந்தார்கள். நாயகமே, நாங்களும் அதை போன்று இந்த இடத்தில் நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்கள் மனைவிமார்களோடு நேற்றைய இரவு நாங்கள் வீடு கூடி விட்டோம் நாயகமே என்று சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரையிலும் அவ்வளவு சீக்கிரத்தில் அழுதுற மாட்டாங்க. ஷரீஅத் சட்டத்தில் மிக பிடிப்பாக இருக்கக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுததாக சரித்திரத்தில் நாம் அதிகமாக பார்க்கவே முடியாது. எப்பொழுது தெரியுமா அவர்கள் அழுவார்கள்? அல்லாஹுவும் ரசூலும் நினைவு கூறப்படுகின்ற பொழுதும், அல்லாஹுவிற்கும் ரசூலினுடைய சட்டங்களும் மாறு செய்யப்படுகின்ற பொழுதும் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமிக்க வசனங்களை பேசுவார்கள். கடைசி காலத்தில் அவர்கள் அழுகவும் செய்வார்கள். சொல்வார்களே ஒரு பரமொழி, அரபிய நாட்டின் அதிபதியாம் உமரே கத்தாப் தளபதியும் கூட தங்களின் பெயர் நினைவு கூறப்பட்டு விட்டால் நாயகமே தன்னிலத்தையே அவர் மறந்து விடுவார். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்கிட்ட வந்து அழுதுகிட்டு நிற்கிறாங்க. பெருமானார் அப்பவும் இந்த சட்டத்தையும் சொல்ல முடியவில்லை. உடனே வானலோகத்தில் இருந்து அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்கினான். வந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்தார்கள். உஹில்ல லக்கும் லைலத ஸியாமி ரஃபது இலா நிசாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன் அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வ ஆஃபா அன்கும் ஃபல்ஆன பாஷிரூஹுன்ன வப்தகூ மா கதபல்லாஹு லக்கும் ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியல் மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். இத்தனை காலமா நீங்கள் நோன்பு நோற்று வந்தீர்கள், என்னென்னவெல்லாம் சிரமங்களை நீங்கள் சகித்து வந்தீர்களோ அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தான். உங்களின் சிரமத்தை நீக்குவதற்கு அவன் எண்ணினான். ஆதலால் உங்களுக்குண்டான நோன்பின் கால அளவை அவன் எந்த அளவிற்கு சுருக்கினான் தெரியுமா? ஒரு கருப்பு கயிற்றில் இருந்து வெள்ளை கயிறு எப்படி பிரிந்து தெரியுமோ அந்த நேரம் வரையிலும் நீங்கள் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். உங்க மனைவிமார்களுடனும் நீங்கள் கூடிக்கொள்ளலாம். அப்ப அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட கயிறு எதை தெரியுமா அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? ஃபஜ்ரினுடைய நேரம், உதயமாகுகின்ற நேரம் வரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், பருகிக்கிடலாம், உண்ணிக்கிடலாம், உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் கூடிக்கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை கொடுத்து விட்டான். அப்பொழுது சஹாபாக்களுக்கு வந்த மட்டில்லா மகிழ்ச்சி. அன்றைய தினத்தில் இருந்து இன்றைய தினம் வரையிலும் நாம் எல்லாம் நோன்பு நோக்கிறோமேயானால் அந்த சஹாபாக்களுக்காக அல்லாஹ் வளைத்து கொடுத்த சட்டம் தான் நோன்பின் கால அளவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தினர்களுக்கு மாத்திரம் மாற்றப்பட்டது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த நோன்பினுடைய காலம், நேரத்தின் காரணமாக நான் நேராக சட்டத்திற்கு வருகிறேன். நோன்பினுடைய சட்டதிட்டங்களை பற்றி என்னவெல்லாம் கேள்விகள் இருக்கிறதோ உங்களால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இங்கே பதிலுரைக்கப்படும். என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி சில கேள்விகளை கேட்க முடியாதவாறு இருந்தது என்றால் காகிதத்தில் எழுதியாவது நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். இப்போ உங்களிடத்தில் மைக் என்பது கொடுக்கப்படும். உங்களுக்கு நோன்பு சம்பந்தமாக எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் ஒரு நபராக கேட்கலாம். அந்த நபர்களுக்கு அவர்களுடைய பதில்
கேள்வி கேட்குற மூலியமா ஒருத்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அந்த சந்தேகத்தை மற்றவங்க எல்லாத்துக்குமே அந்த சந்தேகம் பூர்த்தி ஆகிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கேள்விதான் ஒரு சந்தேகத்தினுடைய பதில் என்று சொன்னாங்க. கேள்வி கேட்கும் பொழுதுதான் அதனுடைய சந்தேகம் நமக்கு தீரும். ஒருத்தர் கேள்வி கேட்கறதுனால எல்லாருமே பயனடையலாம். அதனால தைரியமாக கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். மைக் அவங்க இடத்துல கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தராவிய தொழுகை வீட்டில் தொழுகலாமா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தராவீஹ் தொழுகையை நீங்கள் வீட்டில் தாராளமாக தொழுகலாமா, அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் ஒரு ஹாஃபிலிற்கு பின்னின்று முழு குர்ஆனையும் ஓதி தராவீஹில் நாம் தொழுகும் பொழுது அதனுடைய நன்மை என்பது நமக்கு அதிகமாக்கப்படும். நோன்பு சம்பந்தமான கேள்விகள், இப்போ உதாரணத்துக்கு எப்படிப்பட்ட கேள்வி என்றால், நோன்புல நம்ம இதெல்லாம் செய்யலாமா, இப்படி செஞ்சால் நமக்கு நோன்பு முறியுமா, அதே போல நோன்பு நேரத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. சிகரெட் அடிக்கலாமான்னு கேட்கலாம். அதே போல என்ன பண்ணலாம், ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட கேள்விகளை வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்போ நிறைய மனைவிமார்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கணவன் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பாங்க. அதனால இந்த இஃப்தார் நேரத்தில் ஏதாவது ஒன்றில் டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஜூஸ் குடிக்கும் போது அந்த ஜூஸில் இனிப்பு கம்மியாக இருந்தாலோ ஏதாவது கம்மியாக இருக்கும்போது இஃப்தார்லேயே அவங்களுக்கு சண்டை வந்துடும். அப்படிப்பட்ட கோபக்கார கணவன்கள் இருந்தால் கிதாபில் எழுதுறாங்க, கோபக்கார கணவன் அமைந்த மனைவிக்கு ஒரு சட்டத்தை எழுதுறாங்க. என்னன்னா, அந்த மனைவி நாக்குல உப்பு தொட்டு வைக்கலாமா, அந்த சாப்பாடை செஞ்சதுக்கு பிறகு அதில் உப்பு சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி தன்னுடைய நாக்கில் வைத்து பார்த்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு நமக்கு நோன்பிலே இஜாசத் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மாணவர்களும் கேட்கலாம், பெண்களும் கேட்கலாம். மைக்கை கொண்டு போங்க, யாராவது அவங்களையும் மாற்றிக்கிட்டோம். மாணவர்களிடத்திலும் கேட்கலாம். மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிகரெட் அடிக்கலாமான்னு கேட்பாங்க. நிறைய இடங்கள்ல அப்படிதான் நம்ம பார்க்குறாங்க. அதற்கு கிதாபில் எழுதுறாங்க, இதா இத்தகன செய்ஜாரா அவ் நாரஜீலா, ஒருவர் சிகரெட் அடித்தாலும் அதே போன்று ஹூக்கான்னு சொல்லுவாங்க, புகைப்பிடித்தல். இந்த மாதிரி புகைப்பிடித்தல்னா ஆழமாக புகைப்பிடித்தல் அரபிகள் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு காரியத்தை செய்தாலும் அவருக்கு நோன்பு என்பது முறிக்கப்பட்டுவிடும். அந்த நோன்பை அவர் கலாவும் செய்ய வேண்டும், அந்த நோன்பிற்கு உண்டான கஃபாராவையும் பரிகாரத்தையும் அவர் செய்ய வேண்டும்ங்கிறாங்க. பரிகாரத்தை செய்ய வேண்டும்னா என்ன பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோன்பு அந்த மாதிரி அவர் முறிச்சதுனால 60 நோன்புகளை தொடர்படியாக அவர் நோற்க வேண்டும். ரமலான் அல்லாத அடுத்த மாதத்தில் 60 நோன்புகளை நோற்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் அந்த 60 ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு என்ன பண்ணணும், அவர் உணவளிக்கணும். 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தான் மேலே அந்த மிஸ்கீன் மேலே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படாத மிஸ்கீன்களாக இருக்கணும். இப்போ என்னுடைய தாய் இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் செலவழிப்பது என் மீது கட்டாயம். எனவே இவர்களிடத்தில் நான் செலவு செஞ்சு என்னுடைய அந்த ரமலானினுடைய கஃபாராவை நான் பூர்த்தி செய்யக்கூடாது. இவர்கள் அல்லாத வெளியில் இருக்கக்கூடியவர்களின் மேல் கொடுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நான் மதர்சா பக்கத்துல தான் இருக்கிறேன். எங்கள் வீடு சதாவா தராவிக்கு மதர்சாக்கு வந்துடுவேன். சாதாரண நேரத்தில் உங்கள் தொழுகைக்கு நீங்கள் இமாமத் பண்ணல, நானும் தட்டி தொழுகலாமா? எங்கள் வீட்டில் இருந்து தராவீஹ் நீங்கள் தராவி இருந்து ஒரு பள்ளிவாசல் இங்கே வந்துடுவேன். மதர்சாவுக்கு ஜமாத்தோட ஒரு தொழுகை சதாவான நேரம், அதாவது நாங்கள் எந்த நேரமும் எங்களுக்கு உங்கள் தொழுகை சத்தம் கேட்கும். அதுல நாங்க தப்பி வெட்டி தொழுகலாமா? ஏண்டா ஊட சந்து இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதாவது தொழுகையினுடைய சட்டத்தில் சொல்வார்கள், ஒரு இமாமை நாம் பார்த்தவாறு நாம் தொழுக வேண்டும், அல்லது அந்த இமாம் நமக்கு முன்னால் நிற்கணும், அவங்கள பார்க்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். அவங்களுக்கும் நமக்கும் மத்தியில் எந்த விதமான பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இப்போ சில பள்ளிகளில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு மேலே அவங்கள தொழுக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான கீழே இமாம் தொழுகை நடத்துவாங்க, மேலே பள்ளியில் அவங்க இமாம் பின்னாடி தொழுகிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு இமாமை பார்ப்பது சாத்தியம், எந்தவித பிரிவினைகளும் இல்லை. அந்த இமாமினுடைய சப்தம் அவர்களினுடைய காதில் உழுதவாறு அவங்க அந்த நேரத்தை தொழுகலாம். ஆனால் மதரசாவுக்கும் வீடுகளுக்கும் மத்தியில் இன்னொருத்தர் நடக்கிற அளவுக்கு எல்லா விதமான இதுவுமே இருக்குது, அவங்களுக்கு தொழுகைங்கிறது கூடாதுமா. நான் இப்போ பொதுவான சில சட்டங்களை சொல்லிடுறேன். சில பெண்கள் இது கேட்கிறதற்கு என்ன பண்ணுவாங்க, வெட்கப்படுவார்கள்.
இப்போ உதாரணமாக இப்போ ஒரு பெண்மணி மாதவிடாயினுடைய காலகட்டத்திலும் அதே போன்று பிரசவ தீட்டினுடைய காலகட்டத்திலும் நோன்பு நோற்பது என்பது அந்த பெண்மணிகளுக்கு ஆகாது. ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறாரு, அவர் நோன்பு நோக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் நோன்பு நோற்று கொள்ளலாம். அதே போன்று ஒருத்தர் பயணியாளியாக இருக்கிறார், இன்னொரு இடத்துக்கு செல்றாரு, சஃபர் செய்கிறாரு, அதாவது 48 மைல், நம்மளுடைய கிலோமீட்டருடைய கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 80 கிலோமீட்டருக்கு நெருக்கத்தில், அவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தர் பிரயாணம் செய்கிறார் என்றால் அவருடைய தொழுகையையும் நமக்கு கசரு செய்யப்படுகிறது, சுருக்கி தொழுகப்படுகிறது. நோன்பை விடுவதற்கும், நோன்பு வச்சுட்டாரு அப்படின்னா அவர் விடுவதற்கும் அவருக்கு ஜாயிஸ், அவருக்கு ஆகுமாக்கப்படுகிறது. அதுவே சகர் நேரத்திலேயே அவர் புறப்பட்டு செல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் நோன்பை விடுவதற்கே அவருக்கு என்ன பண்றாங்க, ஜாயிஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவர் ரமலானினுடைய மாதத்திற்கு பிறகுள்ள மாதங்களில் அவர் நோன்பு நோற்பது என்பது அவரின் மேல் கட்டாயமான கடமை. இப்போ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. மயக்கம் வந்துருச்சு, யாராவது நோன்பு வச்சிருக்கிறாங்க, மயக்கம் ஆயிருச்சுன்னா நோன்பு முறிஞ்சிருமான்னு கேட்குறீங்க. மயக்கம் ஆயிருச்சுன்னா நோன்புங்கிறதெல்லாம் முடியாது, அவர் நோன்பாளியாகவே இருக்கட்டும். மயக்கம் வந்ததின் காரணமாக அவருக்கு ஏதாவது உணவு கொடுக்கவில்லையானால் அவரினுடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படும் என்ற தருணம் வருகின்ற பொழுது அவருக்கு நீங்கள் உணவை கொடுத்து அவரின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி அவருடைய உயிரை நீங்க காப்பாத்திக்கங்க. ரமலானுக்கு அடுத்த மாதங்களில் அவர் அந்த நோன்பை பரிபூரணம் செய்ய வேண்டும். இதனுடைய சட்டங்கள். இதை தாண்டி வேற சட்டங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஸா இந்த மாதிரி நோயாளி அவங்க எல்லாம் வயசானவங்களா இருப்பாங்களே, அவங்க இது நோன்பு இருக்க முடியாதுல்ல? இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம், இந்த விஷயத்தை நம்ம விளங்கிடும். முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் நோயாளியாக ஆகிவிட்டார், வீட்டில் நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கே தெரிகிறது அல்லது உங்களுடைய டாக்டருக்கு தெரிகிறது இவரினுடைய நோய் என்பது குணமாகிவிடும் என்ற அந்த டாக்டரும் அவருக்கு என்ன பண்றாங்க, அனுமதி கொடுக்கிறாங்க. இவர் நோய்ங்கிறது குணமாகிரும், கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா, டேப்லெட் போட்டாரு அப்படின்னா இவருடைய நோய் குணமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்றால் அந்த நபர் ரமலானிற்கு அடுத்த மாதங்களில் அவர் நோன்பு நோற்பது அவரின் மேல் கலா செய்ய வேண்டும், நோன்புங்கிறது நோக்க வேண்டும். ஆனா சில பேருடைய வீட்டில் இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நோன்பு வைக்கவே முடியாது. சக்கராத்தினுடைய காலகட்டத்தில் கூட சில பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் மேல் நோன்பு கடமையா என்று பார்த்தால் நோன்புங்கிறது கடமை. ஆனால் நோன்பு நோக்குகின்ற அளவிற்கு அவர்களுக்கு சக்தி இல்லாததின் காரணத்தினால் சட்டம் எழுதுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரிவாயத்தில் வருகிறது, அந்த நபரிற்காக வேண்டி தினந்தோறும் நீங்கள் 1125 கிலோகிராம் அளவிற்கு, கிராம் 1125 கிராம், அதாவது 1.25 கிலோக்கு நெருக்கமாக நீங்கள் கோதுமையோ அல்லது அரிசியோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோன்புக்கு பகரமாக நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். அப்படி அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரமலான் மாதம் முழுக்க அவங்களுடைய அந்த நோன்பு ஃபுல்லுமே நோக்க முடியாது வயசானவங்களுக்காண்டி, அதனால ஒரு பெரிய அரிசி மூட்டையை என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. இதனுடைய வழக்கமாக நமக்கு வச்சிருக்கிறாங்க. இப்படி கொடுக்க முடியாதவர்கள் தான் எப்படி நடுத்தரமான உணவுகளை உண்போமோ அப்படிப்பட்ட உணவுகளை இன்னொரு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கிறது நமக்கு வாஜிபு. அந்த நோன்புக்கு இது பரிகாரமாக ஆகிவிடும். இப்போ இதை தாண்டி இன்னொரு சட்டத்தை சொல்றேன் பாருங்க. ஊசி போடலாமா அப்படிங்கிற அந்த சட்டம் தெரியுது. ஊசி போடலாமா, நோன்பு வச்சுக்கிட்டு ஊசி போடலாமா, ஊசி போடக்கூடாதா, இது நிறைய பேருக்கு குழப்பக்கூடிய ஒரு சட்டம், இப்ரத் என்று சொல்வார்கள். அதாவது நோன்பு நோக்குகின்ற தருணத்தில், நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ஊசியை நீங்க சதையில போட்டாலும் சரி, நீங்க உங்களுடைய ஷிரியான் நரம்புகளில் போட்டாலும் சரி, உங்களுக்கு நோன்புங்கிறது முடியாது. அதுவே நரம்புல சில பேர் குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, உடம்பு ரொம்ப பலகீனமாயிருச்சு, சாப்பிடாம ஒன்றும் முடியல, அப்படி பலகீனமாயிருச்சுன்னு சொல்லி நீங்க குளுக்கோஸ் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, குளுக்கோஸ் ஏற்றுறது நமக்கு கூடாது என்று சட்டம் கொடுக்குறாங்க. அதே போல சில குழந்தைகள் என்ன பண்ணிடுவாங்க, பேட்டரியை முழுங்கிடுவாங்க, இரும்பை முழுங்கிடுவாங்க. இப்படி இரும்பு ஏதாவது ஒன்று முழுங்குறதுனால நமக்கு நோன்புங்கிறது முறிஞ்சிருமான்னு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முறிஞ்சிரும். அதற்கு பரிகாரம் தேவையில்லை. நோன்பை மாத்திரம் அடுத்த மாதங்களில் நாம் அந்த நோன்பை நம்ம நோக்கணும், கலா செய்ய வேண்டும். வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க வியாபாரத்துக்கு போகும்பொழுது அவங்களால நோம்பை தக்க வச்சுக்க முடியல, நாக்கு வறண்டு போயிடுது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க நோம்பு வச்சுக்கிறது கூடுமா, இல்லை நோம்பு விட்டுக்கலாமா? இப்போ இவங்க கேட்டிருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட்டான ஒரு நோயாளி, அவரும் நோயாளி தான், சுகர் பேஷண்ட்டாக தான் நோயாளி தான். நோயாளியான ஒருவர்
ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு முடியாத காரணத்தினால் நோன்பை முறிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி நேரத்தில் அவர் நோன்பை முறித்து கொண்டால் அவருக்கு கஃபாரா இருக்குமா இருக்காதா, நோன்பை கலா மாத்திரம் செய்தால் போதுமா போதாதா என்கின்ற சட்டத்தை கேட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர், நம்மளுடைய மார்க்கம் என்பது எளிதான மார்க்கம். எல்லாருக்குமே அல்லாஹ் லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மீறி அவன் நோவினைப்படுத்துவதில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு சட்டம் கொடுக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபர் நோன்பை முறித்து கொள்ளலாம். அதற்கு பிறகு ரமலானிற்கு அடுத்த மாதங்களில் அவர் அந்த நோன்புக்காக என்ன பண்ணணும், திரும்ப பரிகாரமாக நோன்பை நோக்க வேண்டும். அதான் பரிகாரம் அல்ல, அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும், பரிகாரம் செய்ய தேவையில்லை. பரிகாரம்னா 60 நோன்பு தொடர்படியாக நோற்பது தான் நோன்பினுடைய பரிகாரம். அது செய்யாமல் நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே நோன்பை ஒரு நோன்பாக அடுத்த மாதங்களில் அவர் நோக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சட்டம் வருது. இப்போ சில பேர் கேட்பாங்க, வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா என்ன சட்டம்? வாந்தி எடுத்தா என்ன பண்றது? இயற்கையாக உங்களுக்கு வாந்தி வந்தது என்றால் எந்த விதமான பிரச்சனையும் அல்ல, உங்களுடைய நோன்பு அப்படியே தொடரட்டும். நீங்களா வாயில குத்தி வாந்தி எடுக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தராஅஹுல் கைஅ, யாரு ஒரு கை அளவுக்கு வாந்தி எடுத்தாரு என்றால் அவருக்கு மேல ஃபலைஸ அலைஹி கலா என்பது அவருக்கு கிடையாது. ஒமன் இஸ்தகா அம்தன், வேணும்னே குத்தி குத்தி வாந்தி எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அப்படி ஒருத்தர் கையளவுக்கு வாய் நிரம்புற அளவுக்கு எடுத்துட்டாருன்னு வைங்களேன், ஃபல் யக்குலி, அவர் கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும், அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு நேரத்தில் ஹைல் வந்து விட்டால், நோன்பாளியாக பகல் மிகைத்து விட்டால் நோன்பு கூடுமா உஸ்தாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நோன்பு வச்சிருக்கிற நேரத்தில் ஹைல் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஹைல் மிகைச்சிருச்சு, இந்த நேரத்தில் நோன்பு கூடுமான்னு கேட்குறாங்க. நோன்புங்கிறது கண்டிப்பாக முறிந்து விட்ட அந்த நோன்பை அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சுக்கிட்டு எனக்கு தான் நோன்பு முறிஞ்சிருச்சே, அதனால எனக்கு நான் இப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தனக்கு ஹைல் வந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் மறைக்க வேண்டும். நோன்பாளியை போன்றே மற்றவர்களிடத்தில் காட்டுவது என்பது அவர்கள் மேல ஒரு விஷயமா இருக்குது. அவங்க நோன்பாளியை போன்றே அவங்க காட்டிக்கொள்ளணும். அடுத்து கேட்கிறாங்க, இல்லை என்றால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டுமா உஸ்தாத்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுஅம்மிரு பிகலாஇஸ் ஸௌம், நோன்பை கலா செய்வதற்கு நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். நுஅம்மரு பிகலாஇஸ் ஸௌம், ஏவப்பட்டிருக்கிறோம். வலா நுஅம்மரு பிகலாஇஸ் ஸலாத், தொழுகையை நீங்க கலா செய்ய தேவையில்லை. இந்த கையில் வந்த நேரங்களில் உங்களுக்கு தொழுகை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க கலா செய்ய தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏவவும் இல்லை. இது நமக்கு ஷரியத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம். அந்த ஹைலுடைய காலத்தில் எத்தனை நாள் உங்களுக்கு நோன்பு இல்லையோ அத்தனை நாள் நீங்கள் நோன்பு நோக்கணும். நோன்பு பாதியிலேயே உங்களுக்கு விடுபட்டுச்சு இல்லையா, அந்த நோன்பையும் நீங்கள் நோக்க வேண்டும். இப்போ இதில் இன்னொரு சட்டத்தையும் நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். குழந்தை வச்சிருக்கிற பெண்மணி, பால் ஊட்டுகின்ற பெண்மணி, இவங்களெல்லாம் வயிற்றுல குழந்தையை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதங்களுடைய காலத்தில். அப்போ அந்த பெண்மணிகள் தனக்கு பயந்து, தன்னுடைய உயிருக்கு பயந்து, அல்லது தன்னுடைய குழந்தையினுடைய உயிருக்கு பயந்து இவங்க யாராவது அவங்க நோன்பு விடுறாங்கன்னு வைங்களேன், தன்னுடைய உயிருக்கு பயந்து ஒருவர் நோன்பை விட்டாரையானால் அவரின் மேல் கலா செய்வது என்பது கட்டாயம், கலா செஞ்சிடணும். தன்னுடைய குழந்தைக்கு மேல பயந்து அவர் நோன்பை விடுகிறார் என்றால் அவர் கலா செய்வது என்பது அவருக்கும் கட்டாயம்தான், அந்த பெண்மணிக்கும் கட்டாயம்தான். சில ரிவாயத்துகளில் எழுதுகிறார்கள், சில இமாம்கள் சட்டம் சொல்கிறார்கள், தன்னுடைய குழந்தைக்கு உயிர் போயிருமோ அப்படிங்கிறதுக்காக பயந்து ஒருவர் உணவை உண்கிறார், நோன்பை நோக்காமல் உணவை உண்கிறாரேயானால் அப்படிப்பட்ட அந்த நபர் இன்னொரு ஏழைகளுக்கு அவர் அந்த நாளுக்குண்டான பரிகாரமாக அந்த உணவுகளை அவர் கொடுக்க வேண்டும், அல்லது தானியங்களை 1.25 கிலோவுக்கு நெருக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிட்டு எழுதுறாங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைருன் ஜஸான்னு எழுதியிருக்கிறாங்க. வேற எதுவும் கேள்வி இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நோன்பு நேரத்துல 2 பெண்மணிகள் இந்த மாதிரி நாங்க இறைச்சி துண்டா வாந்தி எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க புறம் பேசியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நோன்புடைய காலத்துல புறம் பேசக்கூடாதா? புறம் பேசினா நோன்பு கழிஞ்சிருமா கேட்குறாங்க. அழகான ஒரு கேள்வி. நமீமான்னு சொல்லுவாங்க. புறம் பேசலாமா, கோல் சொல்லலாமா, இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை சொல்லிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல் ظن இன்ன பஅதல் ظن இஸ்மு வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. உங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் பேசாதீங்க. அப்படி நீங்க புறம் பேசுறீங்களா, அல்லாஹ் சொல்றான், செத்து போன உங்கள் சகோதரரினுடைய மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் அப்படி புறம் பேசிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான்.
அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, குரான்ல சட்டம் வந்திருக்குதே, கண்டிப்பா புறம் பேசணும் அப்படின்னா மாமிசத்தை சாப்பிட்டவர் போன்றுதானே. பெருமானாரினுடைய காலகட்டத்திலும் ஹதீஸ் வந்திருக்குதே, இந்த மாதிரி புறம் பேசின பெண்மணி பெருமானார் பக்கத்துல வந்து கொண்டு வரப்பட்டாங்க. அவங்க வந்து வாந்தி ரசூலுல்லாஹ் இடத்துல மயக்க வருது அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்க. எல்லா தோழர்களும் அவர்களை பரிதாபத்தோடு பார்த்தார்கள். பெருமானார் அவங்க இடத்துல சொன்னாங்க, நீங்கள் வாந்தி எடுங்கள் என்று சொன்னாங்க. அவங்க அப்ப வாந்தி எடுத்தும் பொழுது அவர்களினுடைய வயிற்றிலிருந்து இறைச்சி துண்டுகள் வெளிவந்தது. காரணம், பெருமானார் சொல்லும் பொழுது இவர்கள் இருவரும் புறம் பேசி கொண்டிருந்தார்கள் நோன்பு வைத்த நிலையில் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி புறம் பேசுறதுனால நோன்பு முடிஞ்சிருமா என்று கேட்கிறாங்க. அப்படி புறம் பேசுவதனால் நோன்பு முடியாது என்பதாகத்தான் சட்டம் எழுதியிருக்கிறாங்க. புறம் பேசுதல் என்பது ஒரு விஷயத்தை புரியணும். சௌம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் அல் இம்சாக், தவிர்த்தல் என்பது பொருள். அதுவே நம்மளுடைய மார்க்க சட்டத்தினுடைய அடிப்படையில் நோன்பு, சௌம்னா நோன்பு, சௌம் என்றால் நோன்பு என்றால் அல் இம்சாக்கு அனில் முஃப்திராத்தி மின் தலாஇல் ஃபஜ்ரி இலா குரூபி ஷம்சி மஅ நியத்தி சௌமி. நோன்பு என்ற நியத்தோடு ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து, ஃபஜ்ரு சானி இருக்குது இல்லையா, அது உதயமானதிலிருந்து அந்த சூரியன் மறையுகின்ற நேரம் வரையிலும் ஒருவர் நோன்பாளியாக இருக்கக்கூடிய அந்த நபர் சாப்பிடுவதை விட்டு குடிப்பதை விட்டு அவர் தவிர்ந்திருக்க வேண்டும். உடலுறவை விட்டு அவர் தவிர்ந்திருக்க வேண்டும். இப்போ நோன்புங்கிறது அவங்க சொன்ன மாதிரி நமீமா, புறம் பேசுதல் என்பது நாக்குக்கு உரித்தான நோன்பு என்கிறார்கள். சவனுல் லிசான், நாக்குக்கு பாதுகாப்புக்கு ஒரு நோன்பு இருக்குது, கண்ணுக்கு பாதுகாப்புக்கு ஒரு நோன்பு இருக்குது, காதுக்கு பாதுகாப்புக்கு ஒரு நோன்பு இருக்குது. கண்ணால் பார்க்க கூடாததை நாம் பார்க்காமல் இருத்தல் கண்ணினுடைய நோன்பை நாம் கவனமாக செலுத்துதலாகும். நாவில் பேசக்கூடாததை நாம் பேசாமல் இருத்தல் நாவுக்குண்டான நோன்புகளை நாம் கடைபிடித்ததும் ஆகும். எனவே இதுல என்ன சட்டம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து நமக்கு உண்டான மேலான விஷயங்கள் அப்படின்னா, இந்த விஷயம் முஸ்தகப், விரும்பத்தக்க விஷயங்கள். இதெல்லாம் நம்ம புறம் பேசாம இருக்கலாம், புறம் பேசாம கண்ணுல பார்க்காம இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள், கெட்டதை பார்க்க கூடாது, கெட்ட விஷயங்களை கேட்க கூடாது, கெட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இதெல்லாம் அந்தந்த உறுப்புகளுக்கு உண்டான பாதுகாப்பு. எனவே இப்படி யாராவது செய்தாரையானால் நோன்பினுடைய அந்த இது குறையப்படும், நோன்பினுடைய அந்த நன்மை என்பது அவருக்கு குறையப்படுமே தவிர நோன்பு என்பது அவருக்கு முடியாது என்பதாக நமக்கு சட்டம் சொல்றாங்க. இப்போ இதுல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இப்போ மாணவர்கள் கூட வாலிப பருவத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து தவறான ஒரு விஷயத்தை பார்த்து விட்டதனால் அவருக்கு வந்து ஸ்கலிதம் வெளிப்பட்டு விட்டது, மணி வெளிப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு நோன்பு முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நோன்புங்கிறது முடியாது. அதுவே அவர் வந்து இஸ்திம்னா செய்கிறாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, மாஸ்டர்பேஷன் செய்கிறாரு அப்படின்னா அவருக்குங்கிறது நோன்பு முறிஞ்சிருங்கிறது நிறைய இமாம்களினுடைய கருத்தாக இருந்தாலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்து பிரகாரம் நோன்பு முடியாதுங்கிறாங்க. காரணம் என்னென்ற பொழுது அவருக்கு உடலுறவு ஏற்படவில்லை, ஆதலால் அவருக்கு நோன்பு முடியாதுங்கிறாங்க. ஆனால் அதிகமான இமாம்கள் இன்னும் ஏகோபித்த கருத்தாக எதை பதிவிடுகிறார்கள் என்றால், ஒருவர் இஸ்திம்னா செய்யும் பொழுதும் கூட அவருக்கு நோன்பு என்பது முறிந்துவிடும், அவர் கஃபாரா தான் செய்ய தேவையில்லையே தவிர அதை கலா செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. இப்போ நோன்புங்கிறது கேட்டாங்களே, புறம் பேசுறது, அதுக்கு கலாவும் கிடையாது, கஃபாராவும் கிடையாது. வேற கேள்விகள்? வலைக்கும் சலாம். நான் குரான் ஓதிக்கிட்டே இருக்கேன். அந்த குரான் வந்து சாதாரணமாக வந்து ஹத்த அழைக்கிறது வந்து அஜர்த்தை கூப்பிட்டு அழைக்கிறது இல்லை, நானே அழைச்சி விட்டுக்கிட்டு எங்கள் இறந்த எங்கள் குடும்பத்துக்கு அபராணி இருக்குது. அப்போ இந்த 30 நோம்பில் நம்ம ஹத்தம் ஓதுறோமே, அந்த ஹத்தத்தை வந்து என் குடும்பத்துக்காரர்களுக்கு அழைக்கலாமா, ரசூலுல்லாவுக்கு, ஃபாத்திமா நாய்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி அழைக்கிறதான்னு கேட்குறேன். உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு நபருக்காக நீங்கள் உங்க குடும்பத்தார்களுக்கு மட்டும் நீங்க நியத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அந்த குரான் போய்விடும். அதே குரானை பெருமானாருக்கும் நியத்து வச்சு, எல்லா சஹாபாக்களுக்கும் நியத்து வச்சு, இன்னும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நியத்து வச்சு எல்லாருக்குமே சொன்னாலும் அந்த குரானினுடைய நன்மை யாருக்கும் குறைவில்லாமல் எப்படி உங்கள் குடும்பத்தார்களுக்கு செல்லுமோ அதை போன்று எல்லாருக்குமே செல்லும். தாராளமாக நீங்கள் அப்படியும் நியத்து வைத்துக் கொள்ளலாம்.